கொஞ்சம் பேசணும். பேசலாமா? ஏன் நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ சொல்லு. அது அப்பா நாளைக்கு வராருல. மாமா அப்பாவை எதுக்கு வர சொல்லிருப்பாருன்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நம்ம 2 பேர்கிட்டயும் நேரடியா கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கலையே தவிர அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நம்மள சுத்தி நடந்துட்டு இருக்கு. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஓப்பனா சில விஷயங்களை கேட்கணும்னு தோணுது. அதான் நேரடியா பேசலான்னு இருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? நீங்க ஆமான்னு உடைச்சி சொன்னீங்கன்னா எனக்கு திருப்தியா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மாமா சொன்ன மாதிரி நீங்களும் அவர் கைக்குள்ளேயே வளர்ந்தவரு, அதனால உங்களுக்கு சின்ன சின்ன தயக்கம் இருக்கும். ஆனா இப்ப கல்யாண பேச்சு வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க. என்ன பிடிச்சிருக்கா? என்ன கேக்குற? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு நீங்க என்ன கேட்டா, எஸ் மாமா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஏத்த ஒரு நல்ல மனைவியா, உங்க குடும்பத்துக்கு ஏத்த ஒரு நல்ல மருமகளா என்னால இருக்க முடியும் நான் நம்புறேன். உங்க அண்ணனுங்க, ஆதிரை, அத்தை எல்லாருமே என்கிட்ட ரொம்ப பாசமா இருக்காங்க. உங்க அண்ணிங்க மட்டும்தான் கொஞ்சம் தயங்கி தயங்கி பேசுறாங்க. ஏதோ மனசுல நெருடல் இருக்குன்னு தோணுது. என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த வீட்டுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த தயக்கத்தை உடைச்சு அவங்க மனசுல என்னால ஈஸியா இடம் பிடிச்சிட முடியும். அவங்களுக்கும் போக போக என்ன நிச்சயம் பிடிக்கும். ஆனா நாம் அப்படி இல்லை. உங்களுக்கு என்னையும் எனக்கு உங்களையும் பிடிச்சிருந்தா மட்டும்தான் ஒருத்தர் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். சந்தோஷமா நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்க முடியும். நான் பிராங்கா சொல்றேன், இது வரைக்கும் எனக்கு யார் மேலேயும் ஒரு சின்ன கிரஷ் கூட இருந்ததில்ல. அப்பா பாக்குற ஆள் தான் என்னோட ஃபர்ஸ்ட் கிரஷா, ஃபர்ஸ்ட் லவ்வா இருக்கணும்னு நான் எப்பவோ டிசைட் பண்ணிட்டேன். நான் பார்த்த வரைக்கும் நீங்களும் சாதாரண பேச்சுலர் மாதிரி பொண்ணுங்களை பார்க்கறது பேசுறதுன்னு இல்லாம ஒரு ஃபேமிலி பாண்டிங் இருக்கிறவரா இருக்கீங்க. அண்ணன் பார்த்து டிசைட் பண்ற பொண்ணதான் லவ் பண்ணணும்னு யோசிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போக போறோம். நம்ம பரிச்சயமே இல்லாத கல்யாண வாழ்க்கைக்குள்ள நுழையிறப்போ உங்களை நானும் என்ன நீங்களும் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா ரசிச்சு வாழ முடியும். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்லை. உண்மையை சொல்லணும்னா எனக்குன்னு என் வாழ்க்கையில் கிடைச்ச முதல் உறவு, ஃப்ரெண்ட் எல்லாமே நீ தான் ஜனனி. இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்குமே நீ எனக்கு ஸ்பெஷல் தான். I love you more. Love you more and more and more and more. பிடிச்சிருக்கா என்ன? குந்தவ, எனக்கு
புரியுது. நீங்க முதல் தடவையா என் பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கீங்க. இதுல இருந்தே நீங்க என் மேல உரிமை எடுத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு புரியுது. தேங்க்ஸ் மாமா. நீங்க படுத்துக்கோங்க. நாளைக்கு அவன் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு சம்பவம் நடக்க போகுது. அது நீதான் தாயை கூட இருந்து நடத்தி கொடுக்கணும். எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கத்தா. என்னை இப்போ தான் ஆத்தா மீனாட்சி தாயே. அவனை என் தம்பியாக வளர்க்கல, என் பிள்ளையாக தான் வளர்த்துருக்கேன். ஏதோ அவன் வாழ்க்கை கொஞ்சம் தடமுரண்டு போயிடுச்சு. அதுலேருந்து மீண்டும் ஒரு நல்ல வழிக்கு வந்திருக்கோம். அந்த நல்ல வாழ்க்கை அவனுக்கு நாளைக்கு தொடங்க போகுது தாயே. நீ கூட இருந்து நல்லபடியாக நடத்தி கொடுத்தா. வந்துட்டியா? வாப்பா 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 வா 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 வா. உன்னே தானப்பா எல்லாரும் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. என்ன பண்ற? இதெல்லாம் செய்யலாமா? என்ன நீ? ஆத்தா இருக்காப்பா, ஆத்தால கும்பிடு. ஆத்தா மீனாட்சி தாயே. அம்மா தாயே, பொழப்பு விஷயமா கடல் தாண்டி போனேன். இப்பதான் வந்திருக்கேன். ஓ அருளால எல்லாம் நல்லபடியா நடக்கணுமா? அண்ணே, குந்தவ சொன்ன மாதிரி ஆத்தா அச்சசெல்லாம் நேர்ல நிக்கிற மாதிரியே இருக்குன்னு. ஆமாப்பா, மீனாட்சி தாயினா சும்மாவா? அம்மா வணக்கம்மா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. என்னப்பா இது? சிங்கப்பூர்ல பெரிய கோடீஸ்வரனாமே, படுக்கு படுக்குன்னு கால்ல விழுற. அம்மா, சிங்கப்பூர் என்னம்மா, செவ்வாய் கிரகத்துல இருந்தாலும் நாம மனுஷங்க மாறக்கூடாது. இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமைக்கு அண்ணன் தான் முக்கிய காரணம். அண்ணன் என்னை ஏத்தி விட்ட ஏனிம்மா. நீங்க எங்க அம்மாவுக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களும் அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்த வாழ்க்கை பாடத்தையும் வச்சுதான் நான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கேன். பரவாயில்லையப்பா, பழச மறக்காம இருக்கியே. இல்லண்ணே, இது உண்மைண்ணே, சத்தியம்ண்ணே. இருக்கட்டும். அம்மா ஈஸ்வரியம்மா, நல்லா இருக்கீங்களா? சேதுராமன் சார் நல்லா இருக்காரா? நல்ல மனுஷன். உங்க அம்மா தவறிட்டாங்கன்னு அண்ணன் சொன்னாரு. சாரி ஃபார் த லாஸ். நந்தினி, உங்க கல்யாணத்துக்கு வர முடியல. ஏன்னா அப்போ அண்ணன் கூட தொடர்புல இல்ல. அதுவும் இல்லாம அப்ப எங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. ஊர் தொடர்பே இல்லாம போயிடுச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க. ஏமா போய் காப்பி கொண்டாங்கம்மா. போங்க. அடடே ஞானம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குப்பா. ஆளே மாறிட்டியே. கதிர் தம்பி வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணனுக்கு வலக்கை இடக்கையா இருக்கிறது நீங்க தானே, ஊரே பேசிக்குதே. ரொம்ப சந்தோஷம். தம்பிங்கன்னா இப்படிதான் இருக்கணும். ஆதரே, நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன். உன்னை போட்டோல பார்த்ததுதான், நேர்லயும் அப்படியே தான் இருக்க. Thank you so much. சக்தி தம்பி, உங்களை சின்ன பிள்ளையில பார்த்தது, இப்ப எவ்வளவு வளர்ந்துட்டீங்க. ஏப்பா எல்லாரையும் விசாரிக்கிற? உன் பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்து 15 நாள் ஆச்சு. உன் பொண்ணை விசாரிக்க மாட்டியா? எப்படி இருக்கன்னு என்னென்ன விசாரிக்கிறது? விசாரிக்கிற இடத்துக்காக நான் அனுப்பியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. என் வீட்டுல இருந்தா கூட என்னம்மா நல்லா தூங்குனியா, எப்படி இருக்க என்னன்னு கேட்பேன். ஆனா உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு நான் அப்படி கேட்கறது ரொம்ப தப்புன்னு. அப்படியெல்லாம் இல்ல. துரைசாமி, என்னை பத்தி எங்க வீட்டு ஆளுங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறத விட இந்த ஊர்க்காரங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறத விட நீ தான் அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்க. சந்தோஷமா இருக்குப்பா. என்னை பத்தி நீ சொன்னதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. உன் பொண்ணு சொன்னா பார்த்தியா, அதான் பெரிய விஷயம். இதெல்லாம் கேட்கும் போது தான் தெரியுது நம்மளாம் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் போல. ஆமாண்ணே, ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆத்தா,
அப்புறம் உன்னை இங்கே வர சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கப்பா. சொல்லுங்கண்ணே. இங்கே கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, அதனால தான் உன்னை அர்ஜென்ட்டாக கிளம்பி வர சொன்னேன். உட்காந்து. ரொம்ப தேங்க்ஸ். நேற்று நீங்க பேசினப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவசரம் இல்லைன்னா நீங்க என்ன வர சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். 2-3 மீட்டிங் இருந்துச்சுன்னு எல்லாம் அமெரிக்காக்காரனோட கேன்சல் பண்ண முடியல. அப்புறம் டிக்கெட் விஷயத்திலும் கொஞ்சம் குழப்பம் வேற. எல்லாத்தையும் சரி பண்ணி முடிக்க ராத்திரி 3 மணி ஆயிடுச்சு. அப்படியா? என்னை மன்னிச்சிருப்பா. அட நீங்க வேற என்ன, உங்க வார்த்தையை விட பிசினஸா முக்கியம். எத்தனை ஆயிரம் கோடி போனாலும் பரவாயில்ல, போட்டது போட்டபடி வந்துட்டேன். ஏய், அதெல்லாம் தப்புப்பா. கோடிகள் ரொம்ப முக்கியம். அது அப்படியே பல்கி பெருகி பல மடங்கு ஆகணும், அப்பதான் நமக்கு மரியாதை. ஏன்னா நம்மளாம் கீழே இருந்து வந்தவங்க இல்லையா? ஒரு வாய் சோறு திங்கிறதுக்கு என்ன பாடுபட்டிருக்கான். நல்லா ரத்தம் சிந்தி உழைச்சவனப்பா. நீ அப்படித்தானே? ஆமாண்ணே, அந்த நாள்லாம் மறக்க முடியுமா என்ன? உங்களை பார்த்து உங்க கால் தடத்திலேயே நடந்ததுனால தானே நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். நீங்க தானே எனக்கு ரோல் மாடல். என்ன சொன்ன? ரோல் மாடல்னே. ரோல் மாடலா? அப்படின்னா நீ ஒன்று சொல்கிறவன் பொண்ணு அன்னைக்கு ஏதோ சொல்லிச்சு. குந்தவா அன்னைக்கு என்ன சொன்ன? காட்டு ஃபாதர் என்ன சொன்ன? காட்ஃபாதர் மாமா. காட்டு ஃபாதர். ஆளாளுக்கு இங்கிலீஷில் பேசி விட்டுறீங்க, நமக்கு ஒரு எழுதியும் புரிய மாட்டேங்குது. அண்ணா, சத்தியமான உண்மைன்னு நீங்க தானே எனக்கு காட்ஃபாதர், ரோல் மாடல், எல்லாமே நீங்க தானே. நல்லதுப்பா. நல்லதுப்பா. உங்களை புரிஞ்சுக்காம இருக்கிறவங்களை விட்டு தள்ளுங்கண்ணே. நான் உங்களை முழுசா புரிஞ்சிருக்கேன். என் பொண்ணும் புரிஞ்சு வச்சிருக்கா. அதை நினைச்சு தப்பா தினந்தோறும் சந்தோஷப்பட்டு இருக்கேன் நான். நீ என்னை புரிஞ்சு வச்சிருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா என்னை உனக்கு தெரியும், உன்னை எனக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம், பழகிருக்கோம். உன் பொண்ணு சிங்கப்பூரில் பிறந்தவ, அங்கேயே வளர்ந்தவ. அவள் இங்கே வந்து என்னையும் குடும்பத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடக்கிறா பார்த்தியா? அதாப்பா ஆச்சரியமா இருக்கு. என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னானே. இங்க வந்து சக்தி தம்பி கூட பழகினது, கோவில்ல போய் அம்மாவை பார்த்தது, எல்லாத்தையும் சொல்லிட்டா. உங்களை பாக்குறப்போ என்ன பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்றானே. இதுக்கு மேல ஒரு அப்பனுக்கு என்னன்னே வேணும்? சந்தோஷம். என் புள்ள மேல நீ வச்சிருக்கிற மரியாதையும் பாசத்தையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அம்மா, அண்ணன் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? சிங்கப்பூரிய தலைகீழா கொண்டாந்து நிப்பாட்டிடுவேன். ஆனா மதுரையை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தானமா கிங்கு. சும்மாரப்பா, நான் என்னத்துக்கு இங்கு? என்னை விட நீ தான் பெரிய கோடீஸ்வரன். நான் இந்த ஊர்ல தான் பெரிய ஆளா இருக்கேன், நீ சிங்கப்பூர்ல போய் பெரிய ஆளா இருக்க. அப்ப நீ எவ்வளவு பெரிய சாதனையாள? நீ தான் சாதனையாள, புரியுதா? அண்ணா, பணங்காசுல என்னென்ன இருக்கு? நீங்க சேர்த்து வச்சிருக்கிற மனுஷங்க. உங்க குணம், உங்க பண்பாடு, நீங்க செய்யற கொடை, இதெல்லாம் என்னால முடியுமா? சத்தியமா முடியாதுன்னு. காப்பி குடி, குடு. அவனுக்கு கொடுங்க. எனக்கு வேண்டாமா, எனக்கு வேண்டாம். தண்ணி குடு, குடிக்க. ஐயோ, அப்ப எனக்கும் வேண்டாம். நீ சாப்பிடப்பா, நீ குடி. இல்லண்ணே, நீங்க சாப்பிடாம எப்படி? அப்படியா? என்ன நீ எல்லாரும் அன்பை காட்டுவாங்க, நீ அன்பை மழையா பேயிரப்பா. சரி குடு, உனக்காக குடிக்கிறேனப்பா. குடிங்க குடிங்க. அம்மா குடுமா. காப்பி எப்படி இருக்கீங்க? விட்டு காப்பி பிரமாதம். நல்லா இருக்கா? அண்ணே, நீங்க என்ன வர சொன்னதுமே எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சுன்னு. வர்றப்பவே உங்க கட்டளைப்படி எல்லாம் நடக்கணும்னு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு தானே வந்திருக்கேன். டேய் துரை, இந்த நிமிஷம் கல்யாணத்தை வைன்னு சொல்லுங்க, அதுக்கும் நான் தயார்னே. எல்லாம் ரெடி. குந்தவ, உங்ககிட்ட உடைச்சு சொல்லலையே தவிர இந்த வீட்டுக்கு ஒன்னு அனுப்பினப்பவே இந்த வீட்டு மருமகளா இருக்கணுங்கிற நினைப்புலதாமா அனுப்பி வச்சேன். மாமா, அவங்க பயங்கர பிரில்லியன்ட் மாமா. வந்த உடனே தானே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன நீ? சந்தோஷமா. என் பொண்ணு இங்க வர்றது எனக்கும் என் பொண்ணுக்கும் ரொம்ப திருப்தி. உங்க எல்லாருக்கும் திருப்தின்னு நினைக்கிறேன். என்ன சக்தி மாப்ள?
என்ன ஈஸ்வரியம்மா, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவங்க என்னத்தை சொல்ல போறாங்க? என்னண்ணே இப்படி சொல்லிட்டீங்க? இவங்க பிசினஸ பத்தி ஊரே சொல்லுதண்ணே. நீங்க பெண்களுக்கு கொடுக்கிற உரிமையையும் சுதந்திரத்தையும் சரியா பயன்படுத்திக்கிட்டு பிசினஸ்ல கொடி கட்டி பறக்கறாங்கன்னு ஊரே கொண்டாடுதுண்ணே. அவங்க எதுவும் சொல்லலன்னா எப்படி? அம்மா சொல்லுங்கம்மா, என்னண்ணே இது? இதுல எங்க முடிவை விட சக்தியோட முடிவு தான் ரொம்ப முக்கியம். இது அவனோட வாழ்க்கை. அவனே எல்லாத்துக்கும் தயாரா இருக்கும்போது நாங்க என்ன சொல்ல முடியும்? அவனே எல்லாத்துக்கும் தயாரா இருக்கும்போது நாங்க என்ன சொல்ல முடியும்? அப்புறம் என்னண்ணே, அவங்களும் சரிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. நல்லதுண்ணே. அப்ப ரெண்டு பக்கம் சம்மதத்தோட கல்யாணத்தை முடிச்சிடலான்னு. நீங்க நம்ப மாட்டீங்கண்ணே. இருங்க. தாலி முதற்கொண்டு எல்லாமே தயாரா இருக்குண்ணே. அம்மா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. தாலியெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுல செய்யணும். இவன் என்ன பெரியத்தனமா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டானேன்னு நினைக்காதீங்க. இந்த சம்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடுன்னு பிரிச்சு பார்க்க முடியாது. எல்லாம் நம்ம குடும்பம் தான்மா. அதான் எல்லாத்தையும் நானே கொண்டு வந்துட்டேன். நீங்க கண்ணை காட்டினா போதுண்ணே, கல்யாணத்தை முடிச்சிடலாம். இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா. அண்ணே அண்ணே இப்போ வேண்டாம்னா ஒரு 10 நாள் கழிச்சே வச்சுக்கலாம். நான் இருந்து முடிச்சுட்டே போறேன். இல்லை துரைசாமி, இந்த சம்பந்தமே வேண்டாம். என்னண்ணா சொல்றீங்க? ஏப்பா, நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொன்னீல்ல, என்னை மன்னிச்சிருப்பா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. இந்த கல்யாணம் வேண்டாம், நிப்பாட்டிடலாம். நீ குந்தவை கூப்பிட்டு ஊருக்கு போ. இருக்குது ஆதிர, குந்தவையோட பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு வா. அவங்க ஊருக்கு கிளம்பட்டும். அண்ணே என்னன்னு ஏன்னு? ஏம்மா சொல்கிறத கேளுங்கம்மா. சும்மா ஆளாளு கேள்வி வைக்காதையே. துரைசாமியே என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அமையா நிற்கிறேன். நீங்கள் ஆளாளு கேள்வி கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. போ எடுத்துட்டு வா. போமா.
என்னை மன்னிச்சிரு தோற.